ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்றுக்கு நைட்டு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலையில் 60 rupees to 150 rupees டிக்ரிமெண்ட் இருப்பதாக போட்டிருந்தேன். அண்ட் அகைன் மார்னிங்கில் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனனால பெரிய டிக்ரிமெண்ட் இல்லாமல் ஒரு 30 rupees வந்து 70 rupees வரும் டிக்ரிமெண்ட் இருப்பதாக போட்டிருந்தேன். அதே போல் 60 rupees இறங்கி 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 8225 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளை, அதாவது ஏப்ரல் 9, 2025 ஆண்டிற்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் ரிலீஸ் ஆகப்பட்ட டேரிஃப் சார்ஜஸ்னால உலகம் முழுக்க ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் ஏற்பட்டுச்சு. அது கோல்டையும் விட்டு வைக்கல. அண்ட் இந்த டேரிஃப் வந்து ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்து எல்லா நாட்டுக்கு மேலேயும் வந்து டேரிஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். இதில் வந்து ஒரு சில எல்லா நாட்டுகளையுமே வந்து அதில் ஒரு அதிருப்தியோடு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து சைனா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு போட்ட டேரிஃப்னால நாங்கள் திரும்ப உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேரிஃப் வித்ட்ரா பண்ணல அப்படின்னா நான் திரும்ப உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் 50% டேரிஃப் போடுவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டேரிஃப் போட்டாலும் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கான சக்தி எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் திரும்ப அதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு மத்தியில் ட்ரம்ப் இஸ்ரேல் மேலே போட்ட டேரிஃப் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு குழப்பமாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்குது. நேற்றைக்கு பயங்கரமாக அடி வாங்கின நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ இதன் மத்தியில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தங்கம் விலை கொஞ்சம் அப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்படி தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ போடலான்னு வெயிட் பண்ணி இப்போது கிட்டத்தட்ட 10:45 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஹவருக்கு முன்னாடி அது திரும்ப கொஞ்சம் டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது வரையுமே ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வரையுமே அது கொஞ்சம் அப்பில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ டிக்ரிமெண்ட்டும் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாய் மதிப்பு இன்னும் ஒரு பின்னோக்கமாக இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு, வீழ்ச்சியை நோக்கி. ஸோ இப்போது 10:45 இந்தியன் டைம் நைட் ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய தங்கம் விலையில் ஒரு +or- 10 to 30 rupees இருக்கலாம், ஆர் சேம் ரேட்டே வந்து ஃபிக்ஸ் ஆகலாம். இருப்பினும் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் ஒரு 10 மணி போல் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்களில் திரும்ப மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் நான் வந்து போடுவேன். அப்படி இல்லாட்டி நாளைக்கு ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி நீங்கள் சேனலில் மானிட்டர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.